TBC Tamil News. வணக்கம். டிபிசியின் காலை தமிழ் செய்திகள். புலம்பெயர் தமிழர்கள் அரசியல் நிகழ்ச்சி நிரலை தவிர்க்க வேண்டும். அதனால் உள்நாட்டில் வீணான குழப்பங்களை ஏற்படுகின்றது என்று வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். நாட்டில் வடகிழக்கிற்கான அதிகார பகிர்வு மற்றும் அபிவிருத்தி மிகவும் அவசியமானதாகும் என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர், இலங்கைக்கு எதிரான மனித உரிமை குற்றச்சாட்டுகள், நல்லிணக்க முயற்சிகள் சம்பந்தமாக மீளாய்வு அவசியமாகின்றது என்றும் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் பிரஜைகளின் மனித உரிமையை மேம்படுத்துவதற்கான நாட்டின் அர்ப்பணிப்பை வெளிசக்திகள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ள அவர், தங்கள் அன்புக்குரியவர்கள் காணாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ள 6700 பேரின் வேதனைகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவிற்கும் இடையில் ரகசியமான சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இந்த சந்திப்பு தொடர்பில் சரத் பொன்சேகாவிடம் வினவிய போது, தான் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடியதாகவும் அதற்கும் அரசியலுக்கும் இடையில் எந்தவிதமான தொடர்புகளும் இல்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாட்டின் நிதியமைச்சர் என்ற வகையில் நிதி, சட்டம் ஆகிய விடயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடியதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அதே நேரம் சஜித் பிரேமதாச அண்மைய காலத்தில் மேற்கொள்ளும் சில திட்டங்களை தான் அனுமதிக்கவில்லை எனவும், அவர் என்ன நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார் என்பது வெளிப்படையாக இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கட்சிக்குள் நெருக்கடியான நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன, அதனை அனைவரும் அறிவார்கள் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்தார். மேலும் ஊழலுடன் தொடர்புடையவர்கள் கட்சியுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு வருகின்றார்கள், அதற்கு தான் எதிர்ப்பு தெரிவித்துக் கொள்வதாகவும் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பாதகமான தீர்மானங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எடுப்பாராக இருந்தால் தாம் அரசாங்கத்தை விட்டு வெளியேறுவதற்கு தயங்கப் போவதில்லை என்று பொது ஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி என்ற வகையில் மட்டுமல்ல, நாட்டுக்கு பாதகமான கேடுகளை விளைவிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டால் தாம் அதனை முழுமையாக எதிர்ப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தவறுகள் தொடர்ந்தால் அரசை விட்டு வெளியேறுவோம். எங்களிடத்தில் வேட்பாளர்கள் உள்ளனர். தக்க தருணத்தில் களமிறங்குவோம். எந்த விளைவுகளுக்கும் அஞ்ச போவதில்லை என்றும் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அக்டோபர் மாதம் 17ஆம் திகதிக்கு முன்னதாக ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என்று குறிப்பிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வஜிர அபேவர்தன, பிரதமர் மோடியுடன் மோதக்கூடிய ஒருவர் ரணில் விக்ரமசிங்கவே என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதி பதவிக்கு பொருத்தமான ஒருவர் இலங்கையில் இருக்கின்றாரா என்று இங்குள்ள பொதுமக்கள் சிந்திக்கக்கூடும். சிலர் வெட்கமின்றி தேர்தலில் போட்டியிட உள்ளனர். தம்மால் முடிந்தவற்றையே செய்ய வேண்டும், முடியாதவற்றை முயற்சிக்க கூடாது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். எமது அயல் நாடான இந்தியாவில் தற்போது தேர்தல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பிரதமர் மோடியுடன் மோதக்கூடிய ஒருவரை அல்லவா இலங்கையில் தேர்தலில் களமிறக்க வேண்டும். அவ்விதமான ஒருவர் இலங்கையில் இருக்கின்றாரா? அவருடைய பெயரை தெரிந்து கொள்ளவே ஆசைப்படுகின்றேன் என்றும் வஜ்ர அபேவர்தன குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே இலங்கையில் உள்ள ஒரே ஒரு தேசிய தலைவர் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ISIS அமைப்பினருடன் தொடர்பில் இருந்தார் என்ற சந்தேகத்தின் பேரில் தெமட்டகொட ஒஸ்மன் புஷ்பராஜ் என்பவரை குற்ற புலனாய்வு பிரிவினர் நேற்று கைது செய்துள்ளனர். இந்தியாவில் அண்மையில் கைது செய்யப்பட்ட 4 இலங்கையர்களுடன் நெருங்கிய தொடர்புகளை பேணியதாகவும் அவர்களுக்கு உதவி ஒத்தாசைகள் வழங்கியதாகவும் இவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஒஸ்மன் புஷ்பராஜ் குற்ற புலனாய்வு பிரிவு மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் கூட்டு நடவடிக்கையின் போதே கொழும்பில் கைது செய்யப்பட்டார். முன்னதாக பயங்கரவாத அமைப்புடன் தொடர்புடைய குற்றச்சாட்டின் கீழ் இந்தியாவில் கைதான 4 இலங்கையர்களுடனும் தொடர்புகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் மாவனல்ல பகுதியில் கைது செய்யப்பட்ட 2 சந்தேக நபர்களினதும் வங்கி கணக்குகளுக்கு இந்தியாவிலிருந்து பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளமை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
இலங்கை தமிழரசு கட்சிக்கு எதிரான வழக்கை விரைந்து முடிவுறுத்துவதற்கு வசதியாக எதிராளிகள் அனைவரும் தமக்குள் ஒன்றுபட்டு ஒரே நிலைப்பாட்டில் தங்கள் பதில் மனுக்களை தாக்கல் செய்வர் என்று திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டமையை அடுத்து அதற்கு வசதியாக கால அவகாசம் வழங்கி வழக்கை ஜூலை 19ஆம் தேதிக்கு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. அதே சமயம் கட்சியின் புதிய நிர்வாகிகள் தெரிவு மற்றும் பதவியேற்பு தொடர்பில் திருகோணமலை மாவட்ட நீதிமன்றம் ஏற்கனவே விதித்திருந்த கட்டாணை உத்தரவு மீண்டும் எதிர்வரும் ஜூலை 19ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இதுவரை எதிராளிகள் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆட்சேபனைகள் தொடர்பில் அவதானங்களை வழக்காளியின் சட்டத்தரணி எடுத்துரைத்தார். 7 பிரதான எதிராளிகளும் 3 வெவ்வேறு விதமான நிலைப்பாட்டை எடுத்துள்ளனர். அவற்றுக்கு இடையே இணக்கமான ஒரு நிலைப்பாட்டை கண்டு சுமூகமான விடயத்தை தீர்ப்பது சாத்தியமற்றது என்று வழக்காளி தரப்பு சட்டத்தரணி சுட்டிக்காட்டியுள்ளார். எதிராளிகள் தரப்பில் தமக்காக தாமே நேரில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் இது விடயத்தில் கட்சி ரீதியாக எதிராளிகள் அனைவரும் இப்போது ஒன்றுபட்ட தீர்மானத்தை எடுத்துள்ளனர் என்றும் அதன் அடிப்படையில் ஒரே நிலைப்பாட்டை பதில் மனுக்களாக அவர்கள் சமர்ப்பிப்பார்கள் என்றும் அந்த சமர்ப்பணத்தின் அடிப்படையில் இணக்கமான முடிவு ஒன்றுக்கு வழக்காளியும் எதிராளியும் வர முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு அந்த பதில் மனுக்களை தாக்கல் செய்வதற்கு எதிர்வரும் ஜூலை 19ஆம் தேதி வரை கால அவகாசம் வழங்கி வழக்கை அந்த திகதிக்கு ஒத்திவைத்தது. அதே நேரம் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கிளிநொச்சியை சேர்ந்த கட்சி உறுப்பினரான சண்முகராஜா ஜீவராஜா என்பவர் தம்மையும் இடையீட்டு எதிராளியாக சேர்த்துக் கொள்ளும்படி விண்ணப்பித்திருந்தார். எதிராளிகளில் ஒருவரான ஸ்ரீதரன் MP-யின் சட்டத்தரணி V புவிதரனே அவருக்காகவும் முன்னிலையானார். எதிராளிகள் தரப்பில் அவரை ஒரு எதிராளியாக சேர்த்துக் கொள்வதற்கு ஆட்சேபனைகள் ஏதும் தெரிவிக்கப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சி வழக்கு தொடர்பில் தமது இலத்திரனியல் பத்திரிகையில் வெளியிட்ட செய்தி தொடர்பாக நீதிமன்றத்தில் பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட அகிலன் முத்துக்குமாரசாமி திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் பிரசன்னமானார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டு மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி வழக்கு தொடர்பில் வெளியிட்ட செய்தி தொடர்பாகவும் குற்றம் சுமத்தப்பட்ட அகிலன் முத்துக்குமாரசாமியின் வழக்கு நேற்று வெள்ளிக்கிழமை திருகோணமலை மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுடன் அவர் சார்பில் சட்டத்தரணி ஒருவரும் முன்னிலையானார். செய்தி முழுமையாக தம்முடையதுதான் என்றும் அகிலன் முத்துக்குமாரசாமி ஏற்றுக்கொள்கின்றமையால் அவரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டிய தேவை எழவில்லை என்று மேற்படி நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டை சுமத்தும் எதிராளியான ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரன் தெரிவித்தார். எனினும் அவர் இழைத்த நீதிமன்ற அவமதிப்பு குற்றம் தொடர்பில் தமது வாதத்தையும் சமர்ப்பணங்களையும் எழுத்தில் தாம் சமர்ப்பிப்பார் என்றும் சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரது சமர்ப்பணத்திற்கு கால அவகாசம் வழங்கி ஜூலை 19ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாலைத்தீவு வெளிவிவகார அமைச்சர் மூசா ஜமீர் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார். ஜூன் 3ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை இலங்கைக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதமர் தினேஷ் குணவர்தன ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இதன்போது மாலைத்தீவு வெளிவிவகார அமைச்சர் மற்றும் அவரது தூதுக்குழுவினர் வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரியுடனும் உத்தியோகபூர்வ இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொள்வார்கள். இத்துடன் TBCயின் இன்றைய நாளுக்கான காலை செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் TBCயின் மாலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.